கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி ஆசீர்வாதமான செய்தி. அதே நேரத்தில் நிறைய குடும்பத்துக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. வேறே ஒரு தீங்கும் உண்டு. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. இப்போ இன்னைக்கு காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சில குடும்பத்திலே கவலையோடு இருப்பாங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கவலையோடு இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க இருதயத்துக்குள்ள மட்டும்தான் அந்த வேதனை இருக்கும். நிறைய குடும்பத்திலே வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில பார்த்தா சிரிச்சு பேசுவாங்க. இருதயமோ வேதனையினால் நிறைந்திருக்கும். ஒரு 12 வருஷம் இல்லை ஒரு 13 வருஷம் முன்பாக ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, இந்த வீட்டில் மொத்தம் 20 ரூம் இருக்கு. அப்போ இன்னும் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் ஃபுல்லாக வேற வேற நாட்டில் வேற வேற இடத்துல இருக்காங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்கு. சகல செழிப்பு இருக்கு, ஆனால் வீட்டுக்கு யாரும் வரல. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. ஒரு தீங்குனே சொல்லி முடிச்சிட்டாரு. மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. நிறைய இடத்துல இது நடந்து வருகிறது. ஒரு சகோதரன் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்க இருக்கிற பகுதியிலே பெரிய பெரிய பங்களாவா இருக்கும். அந்த வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க தான் அதை கவனிச்சுக்கிடுவாங்க. அந்த வீட்டில் உள்ள ஓனரு வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ எப்போமாவது வருவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க உடனே அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா ரூம் சாவியுமே அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் சாவி இருக்கும். முக்கியமாக ஒரு சில டோர் வேணால் அவங்கள்ட்ட இருக்கும். மற்றபடி எல்லா ரூம் சாவியுமே அவங்கள்ட்ட இருக்கும். எல்லா ரூமுமே க்ளீன் பண்ணி பத்திரமா வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஓனர் பார்த்தா எப்போமாவது தான் வருவாங்க. அதை யார் அனுபவிச்சுட்டு இருப்பா, யார் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வீட்டில் யார் பாதுகாக்க சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும், தோட்டம், செடி, மரம், வீட்டில் இருக்கிற பூவிலேருந்து, வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேருந்து எல்லா இடத்தையும் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஓனர் பார்த்தா சில நாட்கள் மட்டும் வந்து தங்கிட்டு போவாங்க. எனக்கு அந்த பங்களா இருக்கு, எனக்கு அந்த சொத்து இருக்கு அப்படிம்பாங்க. அந்த சொத்தை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா, யார் பராமரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க ஒருத்தங்க. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அந்நிய மனுஷன். கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, ஆனால் டாக்டர் சொல்லிடுவாரு, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. உடனே சாப்பாட்டை ஃபுல்லாக குறைச்சிடுவாங்க. அவங்க சரீரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பலவீனமாயிடும்.
உடனே மறுபடியும் மாத்திரை போடுவாங்க, மறுபடியும் சத்து மாத்திரை போடுவாங்க. ஒரு சில குடும்பத்திலே சாப்பிட கூட முடியாது, திருப்தியா சாப்பிட கூட முடியாது. சகல செழிப்பு இருக்கும், ஆனால் ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்காது. இதுவும் மாயையும் கொடிய நோயுமாய் இருக்கிறது. கொடிய நோயுமானது என்று எழுதப்பட்டிருக்கு. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. வேற ஒரு தீங்கு என்று எழுதப்பட்டிருக்கு. வேற ஒரு தீமையும் இருக்கு. அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. நிறைய இடத்துல இதுதான் நடந்து வருகிறது. நல்லா யோசித்து பாருங்க. கோடிக்கணக்கா பணம் இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கிறத பார்த்தா கொஞ்சம் தான் அவங்களால அனுபவிக்க முடியும். நான் சொல்றது நிறைய காரியம் இருக்கு. நம்ம ஆன்லைன்ல பேசுறோம், நிறைய பேச முடியாது. அதை நீங்க தான் புரிந்து கொள்ளணும். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். செல்வம் அடுத்தாப்புல, சம்பத்து அடுத்தாப்புல, கனத்தையும். செல்வம் வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா சம்பத்தெல்லாம் சேர்ந்துடும், மரியாதையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவன் என்ன இச்சித்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியா சொல்லலாம், ஒரு 10,000 ரூபா இல்லை ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு பூச்செடி வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பூச்செடி மட்டும் வாங்குவாங்க. ஆனால் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஒரே இடத்துல ஒரு 10 பூச்செடி 20 பூச்செடி வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கும், அதனால வரும்போது வீட்டுக்கு வரும்போது நிறைய பூச்செடி வாங்கிடுவாங்க. ஆனால் கொஞ்சமாக வருமானம் வரும், கொஞ்சமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நிறைய வாங்கி வைப்பாங்க, அது அவங்களாலே மெயின்டைன் பண்ண முடியாது. லாஸ்ட்டு பார்த்தா அதுக்கு வேலைக்கு ஆள், அவங்களுக்கு சம்பளம், அப்புறம் அவங்கன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். செல்வம் வர 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 இடத்த வாங்கி போடுவாங்க, வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, அப்புறம் இன்னொரு வீடு கட்டுவாங்க. அப்படி பெருசா பெரிய பெரிய லெவல்ல போயிட்டே இருப்பாங்க. பணம் வர 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 சம்பத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதைலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும். ஆமா, அப்படி ஒரு பயங்கரமான ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். நல்ல அதுல ஒரு பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு வீட்டுக்குள்ள செல்வம் வருதா, சம்பத்து வருதா, கனம் வருதா, யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். அதனால நம்ம யாரையுமே தப்பா பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கட்டும், ஒருவேளை ஏழை எளிய ஜனமா இருக்கட்டும், இல்ல அன்றாட வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, யாரையுமே யாரும் தப்பா பேசக்கூடாது. எல்லாரையும் தேவன் தான் உருவாக்குனார். எல்லாரும் தேவனுடைய சாயல். ஒருவேளை தேவன் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கலாம், அவங்களுக்கு தேவன் செல்வத்தை கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு சம்பத்தை ஆசீர்வதித்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, நிறைய பணம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா தேவன் தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறா? தேவன் தான் கொடுக்கிறார். தேவன் ஒரு குடும்பத்துக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கும்போது நம்ம எப்படி கேட்க முடியும்? தேவன் தான் அவங்களுக்கு கொடுக்கிறார். அதனால ஒரு வீட்டில் கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஒரு ஃபேக்டரி இருக்கா, ஒரு வியாபாரம் இருக்கா, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களா, இதெல்லாம் தேவன் கொடுத்தது, ஒரு மனுஷன் கொடுத்தது கிடையாது. தேவன் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த கிஃப்ட். ஒருவேளை காலை வேளையிலே என் வீட்டில் எனக்கு இப்படிலாம் தந்திருக்காரு அப்படின்னா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒருவேளை எனக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. யோபனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். வாலிப வயசில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். கல்யாணம் முடிஞ்சது, சொந்த வீடெல்லாம் கட்டினேன்.
ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்திலே விற்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவில் ஒரு 55 லட்ச ரூபா. லாஸ்ட்டு பார்த்தா நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் 2025 இந்த நிமிஷம் வரை ஆச்சு. முறுமுறுக்கவோ தூசிக்கவோ கர்த்தரை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் ரவிராஜ் பேசவில்லை. என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியில, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், ஐயோ நான் துரோகியா வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, எனக்கு சகல செழிப்பு கொடுத்துருந்தாரு, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் பண்ணிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா, நான் உங்களை தேடாம நான் விக்கிரத்துக்கு போயிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, உங்களை தேடாம நான் மாந்திரியத்துக்கு போய் பணம் கொடுத்தேனே, என்னை மன்னிப்பீங்களா, உங்களை தேடாம ஒரு எலுமிச்சை பழத்தை நான் நம்பிட்டேனே, உங்களை தேடாம ஒரு கத்தாழையை போய் நான் நம்பிட்டேனே, உங்களை தேடாம ஒரு செத்த போட்டோ வச்சு போய் நான் முன்னாடி போய் நின்றுட்டேனே, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ளே நான் கர்த்தரை விட்டு எப்படிலாம் தள்ளி போனனோ அதெல்லாம் நான் உணர்ந்து பார்த்து தான் தேவனோட சமூகத்தில் ஜெபம் பண்ணனே தவிர என் வாயில எந்த ஒரு முறுமுறுக்கிற வார்த்தையோ தூசிக்கிற வார்த்தையோ எந்த ஒரு வார்த்தையும் புறப்படல. ரவிராஜ் ஏன் 2025 வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு செகண்ட்லையுமே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், ஐயோ நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உணர்ந்தனே தவிர சகலமுமே தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் விக்கிரத்துக்குள்ள போய் மாந்திரியத்துக்கு போய் ஒரு மனுஷன் பின்னாடி போய் ஒரு 13 லட்சம் ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரல, எல்லா விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு, அதனால என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் வந்துச்சு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டுட்டேன், நான் வியாபாரத்துல தோல்வியா இருக்கேன், நான் கம்பெனி வச்சிருந்தேன், என் கம்பெனில தோல்வி ஆயிட்டு எனக்கு நிறைய இடத்துல தோல்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த காலை வேளையில இந்த வீடியோ பார்த்தால் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசுறேன், அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பத்திலே சில ஜெபகுறிப்பு வரும்போது தேவனை தூசிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் பேசுவாங்க, உடனே நிப்பாட்டுங்க அப்படின்ற, தேவனை தூசிக்கிறதுக்கு யாருக்கும் கிடையாது அப்படின்ற, உடனே நிப்பாட்டுங்க அப்படின்ற. சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வி வருதா, நஷ்டம் வருதா, அழிந்து போன சூழ்நிலை இருக்கா, எல்லாமே நஷ்டமாயிட்டா, ஒருவேளை சாபத்துக்குள்ள சிக்கி கொண்டீங்களா, ஒருவேளை வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன நிலைமையில செய்தி கேட்குறீங்களா, முதல்ல நம்ம எப்படி திரும்ப யோசித்து பார்க்கணும். நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனேன், அதைத்தான் ஒவ்வொரு குடும்பமும் யோசிக்கணும். இந்த வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்திருக்கிறார், கொடுக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வீட்டுக்கும் தருவார். இப்போ ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேனே, 24 மணி நேரம் வாழ்க்கைப்பா, இந்த 24 மணி நேரம் வாழ்க்கையில எத்தனை மணி நேரம் துன்மார்க்கமா வாழ்றாங்க, எத்தனை மணி நேரம் துரோகியா வாழ்றாங்க, எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி வாழ்றாங்க, எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாம வாழ்றாங்க, எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாம வாழ்றாங்க, எத்தனை மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அசுத்தத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க, எத்தனை மணி நேரம் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறாங்க. சில குடும்பத்துலலாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, தேவனை தேடவே மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நஷ்டம் வருமா வராதா, ஒரு பிரச்சனை வருமா வராதா, ஒரு போராட்டம் வருமா வராதா, எதுக்கு? அவன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறான். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனவன். கர்த்தரை விட்டு தள்ளி போனால் என்னெல்லாம் சாபம் வரும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில நான் நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, ஒரு குடும்பத்துல தேவன் சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒரு குடும்பத்துல தேவனை விட்டு எப்பமெல்லாம் தள்ளி போறாங்களோ அந்த குடும்பத்திலே அந்த நேரத்துலதான் பிரச்சனை வருது. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும்
கொடுக்கிறார் அப்படின்னாலே கொடுக்கிறார்னு அர்த்தம். அவன் சரியில்லைன்னா என்ன செய்ய? எல்லாமே காணாம போயிருமே. ரவிராஜனுடைய வாழ்க்கையில காணாம போயிட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். எங்க தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வயசு 4 வயசுல இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போயிட்டே தான் இருந்திருக்கேன். எங்க அம்மா சர்ச்சுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனால் 2015 தான் நான் கையில பைபிள் எடுத்து நல்லா உருப்படியா வாசிக்கேன். அப்ப அதுக்கு முன்பாக பைபிள் வாசித்தல ஞாபகமே இல்லை. வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். காலையில் தூங்கி சொன்னா வியாபாரத்துக்கு போயிடும். ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும். ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. விக்கிரத்துல வேற கொண்டு போய் பணம் கொடுத்துட்டேன், மாந்திரித்து பணம் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு குடும்பத்துல நஷ்டம் எப்படி வருது, பிரச்சனை எப்படி வருது, போராட்டம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ, அழகா வசனம் எழுதப்பட்டிருக்கு, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இப்ப இந்த அந்நிய மனுஷன் எப்போ உள்ள வந்தான்? ஒரு சின்ன கேள்வி. 24 மணி நேரம் தேவனோடு நடந்தால் அந்நிய மனுஷன் உள்ள வரமாட்டான். இப்ப என் வாழ்க்கையில அந்நிய மனுஷன் வந்தான்ப்பா. அந்நிய மனுஷன் அப்படின்னால யார் அப்படின்னா, கர்த்தரை அறியாதவன். கர்த்தரை அறியாதவன் ஒரு குடும்பத்துல வாரான் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் தேவனை ஒழுங்கா தேடல அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டதுக்கு பின்பாக நான் அறிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த செய்தியை யாரு எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, உங்களுக்கு ஒருவேளை புரியலையா, 9363064181 நம்பருக்கு கூப்பிடுங்க, பேசுறேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? நிறைய குடும்பத்திலே அந்நிய தேவனை நாடி போயிருந்தாங்க, அந்நிய மனுஷனை நாடி போயிருந்தாங்க. எத்தனை குடும்பத்துல இருக்கு அந்நிய மனுஷனை? யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்நிய மனுஷன் தான். அந்த அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான் என்று போட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நன்மையும் கிருபையும் அந்த பிள்ளைகளை தொடரும், ஜீவன நாளெல்லாம் தொடரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏன் நஷ்டம் வருது, ஏன் தோல்வி வருது, ஏன் லட்ச லட்சமா வட்டிக்கு போகுது? நிறைய குடும்பத்துல இப்ப வட்டிக்கு தான் போகுது. ஆமாவா இல்லையா? நிறைய குடும்பத்துல வட்டி 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 வட்டி. சில குடும்பத்துல எல்லாம் எப்படி தெரியுமா ஜெபக்குறி போறது? என் புருஷன் வீட்டுக்கே வர மாட்டேங்கான், விபச்சார ஸ்திரீரை கொண்டு போய் பணத்தை ஃபுல்லா கொடுத்துருதான். ஐயோ ஐயோ ஐயோ. காரணம் என்ன? அவங்களுக்கு பார்த்த ஒரு நல்ல ஒரு சம்பளம், ஒரு நல்ல வருமானம், ஒரு 50,000 ரூபாய், ஒரு 60,000 ரூபாய், 70,000 ரூபாய், 80,000, 1 லட்ச ரூபா வருது. ஆனா கணவர் பார்த்தா வீட்டுக்கு வர மாட்டேங்குது, பணம் பார்த்தா நேரா அங்க போயிருது. சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா ஒயின் ஷாப்புக்கு போயிருது. இதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா அர்த்தம்? தேவனை ஒழுங்கா தேடல. தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ஒருவனுக்கு கொடுக்கிறார். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே செல்வமும் இருந்துச்சு, சம்பத்தும் இருந்துச்சு, கனமும் இருந்துச்சு. ஆனா தேவனை தேடாமல் விக்கிரத்துல கொண்டு போய் பணம் கொடுத்து விட்டேன், மாந்திரியத்துக்கும் கொடுத்து விட்டேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன். அழகா வசனம் போட்டிருக்கு, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். அந்நிய மனுஷன். நான் தேவனை ஒழுங்கா தேடி இருந்தால் என்னோட வாழ்க்கையில நஷ்டம் வந்திருக்காது. தேவன் பக்கம் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையில தோல்வி வந்திருக்காது. கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்கும் மிச்சம்? கொடிய நோய்மானது. கொடிய நோய், தண்டனை. அந்த கடைசி வேர்டு இருக்குல்ல, கமா போட்டிருக்குல்ல, கொடிய நோய்மானது. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? வேதனை, கொடிய வேதனை. என்ன காரணம்? அந்நிய மனுஷன் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். சில குடும்பத்துல ஜெபகுறி போறோம், பிரதர் என் வீட்டுக்குள்ள சகல செழிப்பு இருந்துச்சு, ஒரு அம்மாவுக்கு நான் கையெழுத்து போட்டேன், என் கணவர் தெரியாம நான் கையெழுத்து போட்டேன், ஆனா இப்ப வரக்கூடிய சம்பளம் ஃபுல்லா
அந்த அம்மா அந்த பணத்தை கட்டல, நான் அவங்களுக்கு பதிலா கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் பணம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய சம்பளம் ஃபுல்லா வேற ஒரு ஆளுக்கு போயிட்டு இருக்கு. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், அடுத்தவன் அனுபவிக்கிறான். இன்னைக்கு சில குடும்பத்துல பணம் வருது, அது வீணான செலவுக்கு போயிருது, வேஸ்ட் செலவுக்கு போயிருது. அடுத்தவன் தூக்கிட்டு போயிருந்தான், அடுத்தவன் களவான்ட்டு போயிருந்தான், அடுத்தவன் மொத்தமா தூக்கிட்டு போயிருந்தான், கொள்ளை அடிச்சிருந்தான். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை வீட்டுல இந்த பிரச்சனை நடக்கு. இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இதுக்கு பேர் என்னன்னா கொடிய நோய், ரொம்ப மோசமான நோய். இதுக்கு பேர் என்னன்னா ரொம்ப மோசமான நோய். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அவன் இதயத்துல அவனுக்கு வேதனை மட்டும்தான் இருக்கும். ஐயோ எனக்கு இவ்வளவு ரூபா வந்துச்சு, இவ்வளவு ரூபா வந்துச்சு, ஆனா இதெல்லாம் வட்டிக்கு போயிருது, இதெல்லாம் அவன் புடிங்கிட்டு போயிட்டானே, இதோ ஐயோ அப்போ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல எப்படி ஜெபகுறிப்பு வரும் அப்படின்னா, என் மருமகம் ஃபுல்லா நஷ்டப்படுத்திட்டாங்க, என் கணவர் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தாரு, இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்ப எல்லாம் நாங்க ஃபெயிலியர் மாடலே உட்காந்துருக்கோம். லாஸ்ட் என்ன சொல்லி கேட்டா, எங்கேயாவது கொண்டு போய் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல எதுலயாவது நஷ்டமா இருக்கும். லாஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தா, தேவனை தேடாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. இதுதான் நிறைய குடும்பத்துல நடக்கு. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, வேறொரு தீங்கு. அது மனுஷனுக்குள்ள பெரும்பாலும் நடந்து வருகிறது. நிறைய இடத்துல இதுதான் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஒருவேளை இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்ப என் வாழ்க்கையில இதை யோசித்து பார்த்தா எனக்கு தான் வேதனையா இருக்கும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில சகலமும் தேவன் செழிப்பா தந்தார். செல்வம் தந்தாரு, கனமும் தந்தாரு, சம்பத்தும் தந்தாரு. என்னைக்கு பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தனோ, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு நான் என்னைக்கு செவி கொடுத்தனோ, தேவனை விட்டு எப்ப நான் வழி விலகனோ, கர்த்தரை விட்டு எப்போ என்னோட வாழ்க்கை கொஞ்சம் வழி விலகிச்சோ, அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் செல்வம் குறைஞ்சது, சம்பத்து குறைஞ்சது, கனம் குறைஞ்சது. அதுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, ஏதோ ஒரு குடும்பத்திலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, வெளியே தெரியாது. அவனுடைய ஆஸ்தியை ஃபுல்லா எல்லாம் அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். கொடிய நோய், கொடிய வேதனை. ஐயோ 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 சொல்லி 24 மணி நேரம் புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த புலம்பல் இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கூட இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது, சொந்தக்காரங்களால கண்டுபிடிக்க முடியாது, டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான்னு சொல்லி நினைக்கும் போது அவனுடைய இதயத்துக்குள்ளே கொடிய நோய், கொடிய வேதனை, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இது நிறைய வீட்டுக்குள்ள நடக்கும். அது மனுஷனுக்குள்ள பெரும்பாலும் நடந்து வருகிறது. இப்ப நிறைய வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, நீங்களே சொல்லுங்க. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், அடுத்தவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான். இவங்க கஷ்டப்பட்டு 1 ரூபாயா 2 ரூபாயா 5 ரூபாயா 10 ரூபாய் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சேர்த்து வைப்பாங்க. மொத்தமா எங்கேயோ ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடும். நிறைய வீட்டுல நடக்குது. லாஸ்ட் என்ன சொல்லி பார்க்கும்போது, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல? விக்கிரத்தை தேடி இருப்பாங்க, மனுஷன் பின்னாடி போயிருப்பாங்க, விக்கிரத்துல போய் மாந்திரியம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறாங்களோ அங்கெல்லாம் அந்நிய மனுஷன் அனுபவிப்பான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகள் கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம்,
இல்ல பிரதர், நாங்க இஷ்டம் போல தான் வாழ்வோம் அப்படின்னா, அந்நிய மனுஷன் அதை அனுபவிப்பான். இது பைபிள்ல தண்டனை எழுதி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் பார்த்தா தண்டனை. ஒரு வசனத்தை நம்ம பேசும்போது 2 பக்கம் நம்ம யோசிக்கணும். தேவன் ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அப்ப தேவன் கொடுப்பார்னா தேவன் கொடுப்பார். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, ஒரு இச்சைக்குள்ள சிக்கிக் கொள்ளும் போது, ஏன்னா இப்ப ஆதாம் ஏவாள் எப்படி இச்சைக்குள்ள சிக்கி கொண்டாங்களோ, அதே போல இந்த உலகத்துக்குள்ள இச்சையான காரியம் நிறைய காரியம் இருக்கு. 1-2 காரியம் இல்ல, நிறைய காரியம் இருக்கு. எத்தனையோ காரியம் நம்ம சொல்ல முடியும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, ஏதாவது ஒரு காரியத்திலே இச்சைக்குள்ள சிக்கிக் கொள்ளும் போது, அதுக்கப்புறம் உடனே தண்டனை வந்துட்டு, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம், இச்சையான காரியம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை சூஸ் பண்ணி ஒரு இச்சைக்குள்ள போய் விழும்போது, ஒரு பொருளாசைக்குள்ள போய் விழும்போது, ஒரு அசுத்தத்துக்குள்ள போய் விழும்போது, ஒரு அருவருப்பான காரியத்துல போய் விழும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, அந்நிய மனுஷன் அதை புசிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது, கொடிய வேதனையுமானது. இன்னைக்கு நிறைய பேரோட குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு? கொடிய வேதனை. அவங்க இதயத்துல பார்த்தா கொடிய வேதனை தான் இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? ஒண்ணு வட்டிக்கு போயிட்டு இருக்கும், இல்ல பார்த்தா கணவர் பார்த்தா ஒண்ணு ஒயின் ஷாப்ல கொடுத்துருவாரு, சில வீட்டுல பார்த்தா விவசாயத்துக்கு போயிடும், சில குடும்பத்துல பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு பல லட்சங்கள் எங்கேயாவது போய்கிட்டே இருக்கும். எங்க போகுதுன்னே தெரியாது. பணம் நிக்கவே நிக்காது. நிறைய குடும்பத்துல பணம் வரும், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லி கேட்டா தெரியாது. வேற வேற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். சில குடும்பத்துல கொள்ளை அடிச்சு சம்பாதிப்பாங்க, ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆனா ஒருவனுக்கு தேவன் சம்பத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம குடும்பத்திலே தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். தேவன் ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. 2வது இச்சையான காரியம் வரக்கூடாது. ஏன்னா நிறைய குடும்பத்திலே இச்சித்து தான் கர்த்தரை விட்டு விலகி போறாங்க. அவன் என்ன இச்சித்தாலும், அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்டு வருது, எப்ப தண்டனை வருது பிரதர் அப்படின்னா அதே வசனம் ஆன்சர் இருக்கு. அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஒரு இச்சை உள்ள வரும்போது அதுக்கு பின்னாடி நேரம் அந்த பிசாசு உள்ள என்டர் ஆயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க ஃபால்ட் ஆகுது அப்படின்னா, தேவன் சகலவற்றையும் கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்தணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும், தேவனை கனம் பண்ணணும். கர்த்தர் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் என் குடும்பத்துக்கு செல்வத்தை தந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு சம்பத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் என் குடும்பத்துக்கு சகலமான காரியத்தை சகல காரியத்திலும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். தேவனை புகழ்ந்து பாடும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது, தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அந்த இடத்துக்குள்ளே பிசாசு வர முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பிசாசு உள்ள என்ட்ராராம் அப்படின்னா, நல்ல சகல செழிப்பு வந்த உடனே அது மேல என்ட்ராயிருந்தாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. எத்தனை கோடி ரூபா பணம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னும் வேணுமா? தேவன் தருவார். இன்னும் வேணுமா? தேவன் தருவார். எப்ப தருவார்? இன்னும் தேவனை தேட, இன்னும் தேவனை தேட, இன்னும் தேவனை தேட, தேட தேட ஆசீர்வாதம். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணுமா? தேவனை எந்த அளவுக்கு தேடுறீங்க? தேவனை தேடினால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல பிரதர், நாங்க தேவனெல்லாம் தேட மாட்டோம், நாங்க இஷ்டம் போல துன்மார்க்கமா தான் வாழ்வோம் அப்படின்னா உடனே தண்டனை. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அடுத்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்? அங்க ஒரு இச்சையை வந்துட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க, ஒரு பாவத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க, விக்கிரகத்துக்குள்ள போயிடுவாங்க, அந்நிய தேவன் பின்னாடி போயிடுவாங்க,
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செல்வம் வந்த உடனே, சம்பத்தை சொத்து சேர்த்த உடனே, கனம் வந்த உடனே, மரியாதை வந்த உடனே எங்க போறாங்க? ஒயின் ஷாப்பு, சில இடத்துல விபச்சாரம், சில இடத்துல போதை அடிமை, சில இடத்துல சொத்து சேர்க்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பெருமை வந்துருது. பைபிள் என்ன போட்டிருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை வந்துட்டா புல்லு திங்க போட்டுருவாரு. இதெல்லாம் தண்டனை. ஏன் ரெண்டு பக்கம் பேச வேண்டியிருக்கு? சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சகல செழிப்பு வந்த உடனே கர்த்தரை தேடுறதை நிப்பாட்டிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா மற்ற 6 நாள் தேவனுக்கு கொடுக்கிற மரியாதை எங்கே? தேவனுக்கு தேடக்கூடிய நேரம் எங்கே? பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, தேவனை தேடுறது இல்லை. பணம் 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 சொல்லி பணத்துக்கு பின்னாடி ஓடிடுது. அழகா போட்டிருக்கு, அவன் என்னை இச்சித்தாலும், அவன் என்னெல்லாம் ஆசைப்படுவானோ தேவன் கொடுத்துருவாரு. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அதுக்கு பிறகு தண்டனை. தேவன் நமக்கு கொடுக்கும் போது நம்ம முழுசா தேவனை தேடுறோமா, இல்ல அறகுறையா தேடுறோமா, இல்ல காவாசி தேடுறோமா, இல்ல தேவனை தேடாம வாழ்றோமா? எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள உபத்திரம், பாடு, பிரச்சனை எல்லாம் உள்ள வருது. அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனோட நாம மகிமைப்படட்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து உண்மையா வாழ்வோம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறோமோ, உலகத்துல எந்தெந்த இச்சைக்குள்ள விழுறோமோ, அதுக்கப்புறம் உடனே ஜட்ஜ்மெண்ட். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் பிசாசு உள்ள என்றாராம். அதுக்கு பேர் தான் அந்நிய மனுஷன். வேற ஏதோ ஒரு மனுஷன் மூலியமா உள்ள வாரான். எப்போ தான்? தேவனை தேடும் போது எந்த ஒரு பிசாசு வர முடியாது. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்போம்பா. நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்போம். ஆனா யாரோ ஒரு அந்நிய மனுஷன் வந்து மொத்தமா தூக்கிட்டு போயிடுறான். அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. கொடிய வேதனையா. இதுக்கு பேர் என்ன போட்டோம்னா கொடிய வேதனை. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? பெரும்பாலும் நடந்து வருகிறது. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் இப்படிப்பட்ட தீமையான காரியம் நிறைய வீட்டுக்குள்ள நடந்து வருதான். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே நிறைய வீட்டுக்குள்ள இதுதான்ப்பா நடந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேர் என்னன்னா கொடிய வேதனை. இந்த கொடிய வேதனை தான் நிறைய குடும்பத்துல சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருவேளை யாராவது இந்த செய்தியை கேட்டால் நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? தேவன் என் குடும்பத்துக்கு செல்வத்தை கொடுத்தார், ஆமா. சம்பத்தை கொடுத்தார், நல்ல சொத்து ஜெக நல்ல கிருபை கொடுத்தார், ஆமா. அடுத்தபடில கனம், நல்ல மரியாதை, எல்லா மூலியமா பப்ளிக்ல அழகா தேவன் கனத்தை கொடுத்தார், ஆமா. நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன்? அவன் என்னை இச்சித்தாலும், இந்த இச்சைங்க ஒரு வேர்டுக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எது மேலாம் ஆசைப்பட்டோம், அது பொருளாசையா இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்தெந்த காரியத்துல இச்சையான ஆசை வந்துச்சு, அதை நம்ம கண்டுபிடித்தால் மறுபடியும் தேவன் தூக்கி நிறுத்துவார். ஏன்னா உணர்வுள்ள இருதயம் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கடினமான இருதயம் இருக்கு. ஏன்பா என் வீட்டை இன்னும் ஆசீர்வதிக்கல அப்படின்னு சில குடும்பத்துல இருதயத்துல யோசிச்சுட்டு இருப்பீங்க. நமக்கு என்ன இருதயம் தெரியுமா வேணும்? நொறுங்குண்ட இருதயம் வேணும். கர்த்தரை தேடக்கூடிய ஒரு இதயம் வேணும். நான் இங்கதான் ஃபால்ட் பண்ணேன், நான் தான்ப்பா மிஸ்டேக்கு, என்கிட்ட தான்ப்பா குறை இருக்கு, நான் உங்க வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியலப்பா. அந்த எண்ணம் அந்த சிந்தனை நமக்குள்ள எப்போ வருதோ நம்ம குடும்பம் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அதனால இந்த காலவேளையிலே யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாதுப்பா, முடிஞ்சா எனக்கா டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல அடி வாங்கியிருக்கேன். அதனால முடிஞ்சா உங்களுடைய ஜெபத்தில் என் பேர் ரவிராஜ் தேவனர்கள் எப்போ மினிஸ்டர்களுக்கா ஒரு நிமிடமா ஜெபித்து வருங்கள். காலை வேளையில் இவ்வளோ செய்தி கேட்டீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், ஒருவேளை உங்களுடைய சொந்தக்காரங்களோ கஷ்டப்பட்டு யாராவது இப்படி யாராவது இருந்தால் இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. இந்த செய்தியை அவங்க கேட்கும்போது
அவங்க எந்தெந்த இடத்துல இச்சையில விழுந்திருக்காங்க, கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்க, அவங்க இருதயம் எதனால இவ்வளவு வேதனையில இருக்கு. இது நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தள்ளி போறாங்களோ அவ்வளவு குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால தயவு செய்து இந்த செய்தி நமக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள நிறைய குடும்பத்தை சிக்கியிருக்காங்க. அவங்களோட இருதயத்துல ஒரு கொடிய வேதனை தான் இருக்கும். கொடிய வேதனைனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி ஏமாந்துட்டேனே, எனக்கு இத்தனை லட்ச ரூபா வட்டி போயிட்டு இருக்கு, ஐயோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானே, ஐயோ நான் அவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ள உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இன்னைக்குள்ள செய்தி மட்டும் கேட்க சொல்லுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையில பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? அதனால அதிகாலை வேளையில ஜெபிக்க போறோம். கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். தேவன் தான் ஒரு குடும்பத்துக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்குறார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன். அவ்வளோதான். சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடும். கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. எந்தெந்த இச்சைக்குள்ளே விழுந்தாங்களோ, கர்த்தரை விட்டு எங்கெங்க தள்ளி போனாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உங்களுடைய மகிமையினால் மூடுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி தாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் விடுவாங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குறைகளை மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருக்காங்கப்பா, குறைகளை மன்னிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக அப்பா நிறைய குடும்பத்தில் இருந்தாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்தீங்கப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்புகிறாங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனத்தில் இருப்பீங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபினாலும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் பூரணமா ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்திலே நஷ்டத்தில் இருக்காங்களோ, தோல்வியில் இருக்காங்களோ, கடன் பிரச்சனை இருக்காங்களோ எல்லாவற்றையும் மாற்றுங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல வேதனையோடு இருக்காங்களோ அந்த வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பமே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இந்த கால வேளையிலே எங்களோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. எங்க எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் பண்ணிடும். இந்த நாளில் உங்க பிள்ளைகளை திருப்தியா ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய நான்கும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் அபிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.